அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. காலை எழுகிறது, பாங்கு சத்தம் கேட்கிறது, காதுகளை மூடிக்கொள்கிறோம். மதியம் பொய்களும் ஏமாற்று வேலைகளும் நடக்கிறது. மாலை புறம் பேசி பொழுதை கழிக்கிறோம். இரவு போனில் தேவையற்ற பாவங்களில் மூழ்குகிறோம். நாளைக்கு திருந்திக்கலாம் என்று சொல்லும் அந்த நாளை வரவே இல்லை. திடீரென ஒரு விபத்தோ அல்லது மாரடைப்போ, இதோ உங்கள் உயிர் உங்கள் தொண்டைக்குழியை வந்தடைகிறது. உயிர் பிரிகிறது. மறுமை நாளில் விசாரணை முடிந்து ஒரு பாவியின் கையில் அவனது இடதுபுறத்தில் பட்டோலை கொடுக்கப்படுகிறது. மலக்குகள் அவனை இழுத்துச் செல்கிறார்கள். தூரத்திலிருந்தே நரகத்தின் இரைச்சல் கேட்கிறது. அது கோபத்தில் வெடிக்க காத்து கொண்டிருக்கும் ஒரு மிருகத்தைப் போல உருமுகிறது. குர்ஆன் ஆதாரம் 67:8. அது ஆத்திரத்தால் வெடித்துவிட பார்ப்பது போல் இருக்கும். நரகத்தில் நுழையும் ஒருவனுக்கு முதல் மரியாதையே நெருப்புதான். அங்கே உடுத்து துணி இருக்காது. மாறாக உருகிய செம்பினாலான ஆடைகள் தார் அணிவிக்கப்படும். அது உடலோடு ஒட்டிக்கொண்டு சதையை உருக்கும். படுக்கும் இடமும் நெருப்பு, போர்த்தும் போர்வையும் நெருப்பு. குர்ஆன் ஆதாரம் 7:41. அவர்களுக்கு நரகத்தில் நெருப்பு படுக்கைகளும் அவர்களுக்கு மேலிருந்து போர்த்திக் கொள்ளும் நெருப்பு போர்வைகளும் உண்டு. ஒவ்வொரு பாவியும் 70 முழம் நீளமுள்ள சங்கிலியால் பிணைக்கப்படுவார்கள். அந்த சங்கிலிகள் நெருப்பில் பழுக்க காய்ச்சப்பட்டவை. கழுத்தில் கட்டப்பட்ட அந்த சங்கிலியோடு அவன் தரதரவென இழுத்துச் செல்லப்படுவான். அங்கே சாதாரண பாம்புகள் இல்லை. ஒட்டகத்தின் கழுத்தை போன்ற பருத்த பாம்புகளும் கோவேறு கழுதையை போன்ற தேள்களும் இருக்கும். அவை ஒருமுறை கடித்தால் அதன் விஷம் 40 வருடங்களுக்கு உடலில் வேதனையை கொடுக்கும். வயிறு பசியால் கருகும். உணவு தாருங்கள் என்று கத்தும்போது தாரிஹு என்ற விஷமுள்ள முட்செடி உணவாக தரப்படும். அது தொண்டையில் சிக்கிக்கொண்டு உள்ளேயும் போகாது, வெளியேயும் வராது. தாகத்திற்கு குதிக்கிற நீர் தரப்படும்போது அந்த பாத்திரத்தை முகத்தின் அருகில் கொண்டு சென்றாலே முகத்தின் சதை வெந்து அந்த பாத்திரத்தில் விழுந்துவிடும். ஆயிரக்கணக்கான வருடங்கள் வேதனையை அனுபவித்த பிறகு நரகத்தின் காவலரான மாலிக் என்பவரிடம் அந்த பாவிகள் கதறுவார்கள். மாலிக், உங்கள் இறைவனிடம் சொல்லுங்கள், எங்கள் உயிரை எடுத்துவிடச் சொல்லுங்கள். இந்த வேதனையை எங்களால் தாங்க முடியவில்லை. ஆனால் மாலிக் அலைஹி அவர்கள் 1000 வருடங்கள் கழித்தே பதில் சொல்வார்கள். குர்ஆன் ஆதாரம் 43:77. நிச்சயமாக நீங்கள் இங்கேயே நிலைத்திருப்பவர்கள். கடைசியாக அவர்கள் அல்லாஹுவிடமே முறையிடுவார்கள். யா அல்லாஹ், எங்களை ஒருமுறை வெளியே விடு, நாங்கள் நல்லவர்களாக வாழ்வோம். அல்லாஹுவின் பதில் இடியாக இறங்கும். இக்ஷஉ ஃபீஹா வலா துகல்லிமூன். பொருள்: இங்கேயே இழிவடைந்து கிடங்கள், என்னிடம் பேசாதீர்கள். அதன் பிறகு நரகத்தின் கதவுகள் நிரந்தரமாக பூட்டப்படும். அங்கே மரணம் கிடையாது, விடுதலையும் கிடையாது. அன்பார்ந்தவர்களே, இது ஒரு கதை இல்லை, இது ஒரு எச்சரிக்கை. இன்னும் நம்ம உயிர் உடம்புல இருக்குது, இன்னும் வாய்ப்பு இருக்குது. நாளைன்னு சொல்லாதீங்க. அந்த நாளை நமக்கு வந்து சேரும்னு உறுதி இல்லை. இப்போதே திருந்தலாம். இப்போதே அல்லாஹுவை நோக்கி திரும்பலாம். ஒரு தொழுகையிலிருந்து ஆரம்பியுங்க. அதுதான் நம்ம வாழ்க்கையை காப்பாற்றும் முதல் படி. அல்லாஹ் நம்ம எல்லாரையும் மன்னிச்சு நேர்வழியில் நடத்தி நரகத்தின் வேதனையிலிருந்து காப்பாற்றணும். ஆமீன்.